கிழக்கு கடற்கரை சாலையில் இசை அமைப்பாளர் அனிருத் அவர்கள் கட்டியுள்ள பிரம்மாண்ட பங்களா வீட்டை தான் காண வந்துள்ளோம். இந்த வீடு என்பது அனிருத் அவர்கள் தனது 25 வயதிற்குள் சுயமாக சம்பாதித்து கட்டிய வீடு என்று கூறுகின்றனர். இந்த வீட்டை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு புரியும் இந்த வீடு எந்த அளவிற்கு ஒரு ரசனையுடன் கட்டப்பட்டுள்ளது என்பது. அந்த அளவிற்கு இந்த வீட்டை இவர் மிகவும் ரசித்து ரசனையுடன் கட்டியுள்ளார். இந்த வீட்டை பார்த்தாலே அனிருத் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு ரசனை மிகுந்த ஆள் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். 1990 அக்டோபர் 16 பிறந்த அனிருத்துக்கு தற்பொழுது வயது 32 ஆகிறது. இன்னும் இவருக்கு திருமணமாகவில்லை. இப்பொழுது நாம் அனிருத்தின் வீட்டிற்கு வந்துவிட்டோம். நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த பசுமையான காட்சிகள் என்பது அனிருத்தின் வீட்டை சுற்றி அவர்கள் அமைத்துள்ள தோட்டம்தான். நீங்கள் பார்க்கும் இந்த வீடுதான் அனிருத்தின் வீடு. வீட்டை சுற்றி மிகவும் பசுமையாகவும் செழுமையாகவும் மரங்களை நட்டு வளர்த்து பராமரித்து வருகின்றனர். வீட்டின் உள் நீங்கள் பார்க்கும் தோற்றம் இதுதான். வீடு என்பது பார்ப்பதற்கு மிக அருமையாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் கட்டியுள்ளனர். வீட்டின் உள்ளேயும் தோட்டங்கள் என்பது மிகவும் பசுமையாக பராமரித்து வருகின்றனர். வீட்டின் எதிர்ப்பிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு நீச்சல் குளமும் உள்ளது. அதை சுற்றியும் அருமையாக செடிகளை நட்டு பராமரித்து வருகின்றனர். இவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் கட்டியிருந்தாலும் இந்த வீட்டிற்கு அனிருத் எப்போதாவது ஒரு முறைதான் வந்து செல்வாராம். இவரது தாய் மற்றும் தந்தை இவர்கள் அடிக்கடி இந்த வீட்டிற்கு வந்து செல்வார்களாம். இந்த வீட்டின் மேல்தளத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டுடியோ ஒன்றும் அமைத்துள்ளாராம். அதாவது இவர் ரெக்கார்டிங் செய்வதற்கு தனிப்பட்ட முறையில் இவர் பியானோ வாசிப்பதற்கு என்று மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டுடியோவும் உள்ளதாம். அனிருத்தின் முழு பெயர் அனிருத் ரவிச்சந்தர். இவரது தந்தை பெயர் ரவி ராகவேந்திரா. இவர் பல படங்களிலும் நாடகங்களிலும் நடித்துள்ளார். இவரது தாயார் பெயர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். இவர் ஒரு கிளாசிக்கல் டான்சர். நடிகர் ரஜினிகாந்தின் நெருங்கிய உறவினர்தான் இந்த அனிருத் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தும் அவர் ரஜினிக்கு எவ்வாறு உறவினர் என்பதை பார்ப்போம். ரஜினியின் மனைவியான லதா ரஜினிகாந்தின் அண்ணன் தான் அனிருத்தின் தந்தை ரவி ராகவேந்திரா. இவர் ரஜினியின் மனைவியான லதா ரஜினிகாந்தின் கூட பிறந்த சகோதரர். லதா ரஜினிகாந்திற்கு அனிருத் அவர்கள் மருமகன் முறை வேணும். அதேபோல் ரஜினியின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கும் சௌந்தர்யா ரஜினிகாந்திற்கும் அனிருத் அவர்கள் தாய்மாமன் மகன் முறை வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்பது கடற்கரை தான். இந்த கடற்கரையில் இருந்து 50 மீட்டர் தொலைவிலேயே இந்த வீடு அமைந்துள்ளது. அனிருத் அவர்கள் ஒரு பழம்பெரும் திரையுலக பின்னணியை கொண்டவர். இவரது தாத்தா கிருஷ்ணமாச்சாரி சுப்பிரமணியம் அவர்கள் 1930களிலேயே திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தவர். இவர் தந்தையும் தற்சமயம் வரை சினிமாக்களிலும் நாடகங்களிலும் நடித்து வருகிறார். சிறு வயதில் இருந்தே இசையின் மீது மிகுந்த ஆர்வத்துடன் இருந்த அனிருத்தை எப்பொழுது பார்த்தாலும் பியானோ உடனே தான் இருப்பாராம். சென்னை லயோலா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த இவர் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கல்ஸில் பியானோவும் கற்றுக்கொண்டுள்ளார். சிறு வயதிலேயே பள்ளிகள் அளவில் இருந்த ஒரு இசைக்குழுவில் இருந்த அனிருத் அவர்கள் ஏஆர் ரகுமான் நடுவராக இருந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு அந்த ரியாலிட்டி ஷோவில் வெற்றி பெற்று அந்த குழுவில் ஒருவராக அனிருத் இருந்தார். அனிருத்தின் அத்தை மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் 3 என்ற திரைப்படத்தை தயாரித்தார். இந்த படத்திற்கு அனிருத்தை இசை அமைப்பாளராக அறிமுகம் செய்தார். அப்பொழுது இவருக்கு வயது வெறும் 21 தான். இந்த 3 படத்திற்காக முதல் பாடலாக ஒய் திஸ் கொலைவெறி என்ற பாடலுக்காக இசையமைத்தார். இந்த பாடலை நடிகர் தனுஷ் அவர்கள் பாடியிருப்பார்கள். இந்த பாடல் எடுக்கப்பட்டு யூடியூபில் பதிவேற்றம் செய்த சில நாட்களிலேயே அபரிவிதமான பார்வையாளர்களை உலகம் முழுவதும் பெற்றது. இந்த பாடல் வரிகள் என்பது ஆங்கிலத்தில் இருந்தாலும் இது ஒரு டங்கிலீஷ் பாடலாக அறிமுகம் செய்தனர். இதனால் இந்த பாடல் வரிகளை உலகம் முழுவதும் மொழி வேறுபாடின்றி அனைத்து நாடுகளிலும் புரிந்து கொள்ள வசதியாக இருந்தது. எனவே இந்த பாடல் என்பது யூடியூபில் சில நாட்களிலேயே பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்று யூடியூபால் இவர்களுக்கு அப்பொழுதே கோல்டு சில்வர் பட்டன் வழங்கவும் பட்டது. தற்பொழுது வரை யூடியூபில் 300 மில்லியன் பார்வையாளர்களுக்கும் மேல் இந்த பாடல் பார்க்கப்பட்டுள்ளது. அதாவது 30 கோடி பார்வையாளர்களை இந்த பாடல் இதுவரை பெற்றுள்ளது.
இதன் பிறகு திரைத்துறையில் இவரது வளர்ச்சி என்பது அனைவராலும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை திரைத்துறையில் அடைந்தார். ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற அனைத்து முன்னணி கதாநாயகர்களுக்கும் சிறு வயதிலேயே இவர் இசையமைத்து பெருமையை பெற்றார். இது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டில் ஷாருக்கானுக்கும் அதேபோல் கன்னடத்திலும் தெலுங்கிலும் பல படங்களுக்கு இவர் இசையமைத்துள்ளார். அடுத்ததாக இவரது இசையமைப்பில் வெளிவரவிருக்கும் படங்கள் கமல் நடிக்கக்கூடிய இந்தியன் 2 என்ற படத்திற்கு இவர் தற்சமயம் இசையமைத்து வருகிறார். இது இல்லாமல் அஜித் அவர்கள் நடிக்கக்கூடிய AK-67 என்று பெயர் சூட்டப்படாத அந்த படத்திற்கும் அனிருத் அவர்களே இசையமைப்பாளராக உள்ளார்.